நோஸ்ட்ராடாமஸ் கணிப்புகள் 2024 பிரெஞ்சு ஜோதிடரான மைக்கேல் டி நோஸ்ட்ராடாம் அல்லது நோஸ்ட்ராடாமஸ் ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பு தனது புத்தகமான லெஸ் ப்ரோபீடிஸை வெளியிட்டார். பிரபலமற்ற புத்தகங்களில் 942 முன்னறிவிப்புகள் உள்ளன. அவை எதிர்காலத்தை கணிக்கின்றன. ஜான் எஃப் கென்னடியின் படுகொலை 9 இன் கீழ் 11 பயங்கரவாதத் தாக்குதல்கள் மற்றும் கொரோனா வைரஸ் தொற்றுநோயின் ஆரம்பம் ஆகியவற்றைக் கூட அவரது எழுத்துக்களின் விளக்கங்களின்படி அவர் கணித்ததாக கூறப்படுகிறது. 2023ஆம் ஆண்டில் உலகளவில் பொருளாதார பேரழிவு ஏற்படும் என்று அவர் கணித்தார். கோதுமை புதர் உயரும், அந்த மனிதன் தனது சக மனிதனை சாப்பிடுவான் என்று அவர் தனது குவாட்டையின் ஒன்றில் எழுதினார். கோவிட்-19க்கு பிந்தைய பொருளாதார மந்தநிலை மற்றும் வாழ்க்கைச் செலவு நெருக்கடியால் உலகம் அதிர்ந்தாலும் தீர்க்கதரிசனம் சற்று மிகைப்படுத்தப்பட்டதாகவே இருந்தது. காலநிலை பேரழிவு 2024 உலகம் பருவநிலை குழப்பத்தை சந்திக்கும் என பிரெஞ்சு ஜோதிடர் கணித்துள்ளார். வறண்ட பூமி மேலும் வறண்டு வளரும், அவர் ஒரு குவாட்ரையினில் பெரும் வெள்ளம் ஏற்படும் என்று கணித்துள்ளார். மற்ற இடங்களில் பூச்சிக்கொல்லி அலையின் மூலம் பெரும் பஞ்சம் ஏற்படும் என்று அவர் எச்சரிக்கிறார். பிந்தைய சொற்றொடர் சுனாமியால் விவசாயத்தை அழித்து நோய் மற்றும் பட்டினியை பிடிக்க அனுமதிக்கிறது. அத்தகைய கணிப்புகள் துல்லியமாக இருந்தால் 2024இல் நாம் ஏற்கனவே பார்த்ததை விட இன்னும் அதிக அழிவுகரமான காலநிலை நிகழ்வுகளை சந்திக்க நேரிடும். சீனாவுடன் கடற்படை மோதல். சீனாவைச் சுற்றியுள்ள ஒரு மோதல் என்பது பல புவிசார் அரசியல் வல்லுநர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மாறிவரும் இயக்கவியல் மற்றும் சீனாவின் உலகளாவிய சக்தியாக எழுவதைப் பார்க்கத் தொடங்கிய ஒன்று. கடந்த காலங்களில் தென் சீனக் கடல் மற்றும் தைவானைச் சுற்றியுள்ள பகுதிகளில் சீனா தனது மிருகத்தனமான பலத்தை பலமுறை வெளிப்படுத்தியுள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை அதன் கடற்படை கப்பல்கள். நாஸ்ட்ராடாமஸும் இதைப் போன்ற ஒன்றை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கணித்துள்ளார். அவரது குவாட்டையின் ஒன்றில் அவர் போர் மற்றும் கடற்படை போர் பற்றி எழுதினார். அவர் கூறினார், சிவப்பு எதிரி பயத்தால் வெளிர் நிறமாகிவிடுவான். பெரும் சமுத்திரத்தை அச்சத்தில் ஆழ்த்துகிறது. அரச ஆரவாரம். குவாட்ரைன்களில் ஒன்றில் நாஸ்ட்ராடாமஸ் தீவுகளின் ராஜா என்று அழைக்கும் ஒருவரை குறிப்பிடுகிறார். அவர் சர்ச்சைக்குரிய விவாகரத்து பெற்றவர் மற்றும் பலத்தால் விரட்டப்பட்டவர். மேலும் இந்த ராஜாவுக்கு பதிலாக ராஜாவின் அடையாளமே இல்லாதவர் என்று அவர் எழுதினார். ஆய்வாளரும் எழுத்தாளருமான மரியோ ரீடிங் புத்தகம் தி நோஸ்ட்ராடாமஸ் ப்ரோபசீஸ் இணங்கி எழுதியவர். தீவுகளின் ராஜா மூலம் நோஸ்ட்ராடாமஸ் 3ஆம் சார்லஸ் மன்னரை சுட்டிக்காட்டியிருக்கலாம் என்று கூறினார். தன் மற்றும் அவரது 2வது மனைவி மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக அவர் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். ரீடிங்கின் அதே புத்தகத்தில் 2022ஆம் ஆண்டில் 2ஆம் எலிசபெத் மகாராணியின் மரணத்தை நோஸ்ட்ராடாமஸ் முன்னறிவித்தார். புதிய இளம் போப். தற்போதைய போப் பிரான்சிஸ் தற்போது தனது 80களின் நடுப்பகுதியில் உள்ளார் மற்றும் கடந்த காலங்களில் உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளார். நோஸ்ட்ராடாமஸ் தனது கணிப்பு ஒன்றில் முதுமை காரணமாக போப்பிற்கு பதிலாக புதிய இளைய போப் நியமிக்கப்படுவார் என்று கூறினார். மிகவும் வயதான போப்பாண்டவரின் மரணத்தின் மூலம் நல்ல வயதுள்ள ஒரு ரோமன் தேர்ந்தெடுக்கப்படுவான் என்று எழுதினார். ஒரு இளைய வீரியம் மிக்க போப்பின் வருகை ஒரு நல்ல விஷயமாக தோன்றினாலும் நோஸ்ட்ராடாமஸ் உடனடியாக புதிய தலைவர் தனது பார்வையை பலவீனப்படுத்துவார் என்றும் அவர் நீண்ட காலம் போப்பாக இருப்பார் என்றும் கூறுகிறார். பலவீனப்படுத்துல் என்பதன் சரியான அர்த்தம் நிச்சயமாக விவாதத்திற்கு திறந்திருக்கும். தேவாலயத்தின் செல்வாக்கு எப்படியாவது குறையும் என்று அவர் அர்த்தப்படுத்துகிறாரா அல்லது வழியில் ஏதேனும் பெரிய ஊழல் நடக்கிறதா? அதற்கு காலம்தான் பதில் சொல்லும். இருப்பினும் அவரது எழுத்துக்கள், குறிப்பாக லெஸ் ப்ரோபீடிஸ் இல் பல்வேறு விளக்கங்களுக்கு திறந்திருக்கும் ஒரு இரகசிய மற்றும் உருவக பாணியில் எழுதப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டியது அவசியம். அவரது பல குவாட்ரைன்கள் தெளிவற்றவை மற்றும் வெவ்வேறு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படலாம்.